ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு எடுத்திருக்க அளவுகள் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. வீடியோ படி அப்படியே செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட குலையாதுங்க. அடிப்பிடிக்காம சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 2-3 டைம் அரிசி வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அரிசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாங்க. இங்கே அரிசி ஊறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நெய் வந்து கம்மியாக சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கல்பாசி, 4-5 அளவுக்கு கிராம்பு, 6 அளவுக்கு ஸ்டார் அனீஸ், ஒரு 4 பட்டை, 2 ஏலக்காய், 2-3 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாமே 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிரட்டுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெரிய சைஸில் வெங்காயம் வந்து ஒரு 6 அளவுக்கு நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே பச்சை மிளகா 2 சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா கீரி சேர்க்க வேணாம், முழுசாகவே சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்க்குறது. வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ புதினாவையும் கொத்தமல்லியும் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸில் 4 நல்லா பழமான தக்காளியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆச்சுங்க. தக்காளி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக குழைவாக வெந்து வந்திருக்கு. இனி நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலா 3.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணுங்க. மசாலாவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 750 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் ஒரு மஷ்ரூமை வந்து 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண மஷ்ரூமையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலாவோட மஷ்ரூம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. நல்லா புளிக்காத தயிராக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க. மஷ்ரூம்ல இருந்து நமக்கு நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மஷ்ரூம்ல இருந்து நமக்கு நல்லா தண்ணி விடவும் ஆரம்பிச்சிருக்கு. நல்லா சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இனி பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கப்பில் நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேங்க. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணிங்க. மொத்தம் 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம அரிசி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா தளன்னு தண்ணி கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி வடித்து எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 20 நிமிஷம் மட்டும்தாங்க ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 20 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்து வச்சாலே போதுங்க. அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் சும்மா கலந்து விட்டோம்னா அரிசி வந்து உடஞ்சிருங்க.
சும்மா ஜென்டிலாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டா போதுங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 6 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டுங்க. 6 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இன்னுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குக் ஆகணும் பிரியாணி. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா இவ்வளோ இருக்குது. இப்போ தண்ணிக்கும் ரைஸுக்கும் வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி நம்ம சைடில் பார்க்கும்போது தண்ணி எல்லாமே கொஞ்சம் வற்றி இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தம் போடணும். இப்போ மூடி போட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம கரண்டியில் சைடில் பார்த்தோம்னா தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுடலாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. தெரியாத பிகினர்ஸ்க்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்க்கும்போது நம்மளுக்கு பிரியாணி உதிரி உதிரியாகவும் இருக்கும், நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ தம் போட்டுடலாம். தம் போடுறது எப்படி அப்படின்னா, தோசைக்கல்லை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இந்த பிரியாணி பாத்திரத்தை அது மேலே தூக்கி வச்சிடலாங்க. அந்த மூடி மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் வந்து தம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.